ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற டாக்டர், உங்கள ஃபோன் பார்க்காதீங்கன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஃபோன் தொடர்ந்து நீங்க பார்க்கறதுனால, உங்களுக்கான சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுது. சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்னா என்ன? உங்கள் கழுத்தில இருக்கிற கருத்து எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற ஜவ்வு தேய்மானம் அடையும்போது, அது பக்கத்தில இருக்கிற நரம்ப டச் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கழுத்து வலி சிவியர் ஆகும். கழுத்த சுத்தி இருக்கிற வலி இது பரவும். இன்னொன்னு சில நேரங்கள்ல இது உங்க கைகள் முழுக்க கூட கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின கிரியேட் பண்ணலாம். இத நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்க போஸ்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஃபோனை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு மேல கன்டினியூஸா ஃபோன்ல இருக்கிற மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க. ஒரு படம் பார்க்க போறீங்க, இல்ல கேம் ஆட போறீங்கன்னா, அதுக்குன்னு பிக்கர் ஸ்க்ரீன் இருக்கு. அதுல நீங்க மாத்தி பாருங்க. இதன் மூலமா உங்களுடைய ஃபோன் ஸ்க்ரீன் டைமை நீங்க கம்மி பண்ண முடியும். உங்க கழுத்தையும் நீங்க சேவ் பண்ண முடியும். சரி சார், இதெல்லாம் சொல்ற டாக்டர் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காரே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கரெக்ட்டா நேரா நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ற டாக்டர், நேரா நேரத்துக்கு சாப்பிடுறதில்ல. நேரா நேரத்துக்கு தூங்குங்க அப்படின்னு சொல்ற டாக்டர், நேரா நேரத்துக்கு தூங்குறதே இல்ல. அதே மாரி தான் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு நல்லது சொல்ற டாக்டர், அத ஃபாலோ பண்றதே இல்ல. அத நாங்க ஃபீல் பண்ணிக்கிறோம். நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, லிவ் வித் பர்ப்பஸ்.